வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அக்வாரியம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மீன் தொட்டியை தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அக்வாரியமாக செட்டப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டையும் ஃபில்ட்ரேஷனும் பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க லைட்டையும் ஃபில்ட்ரேஷனையும் எடுத்துடலாம். இப்போ வாங்க ஒரு மீனாக பிடிச்சி பக்கெட்டில் விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ஒரு துணி போட்டு கவர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க மீன் தொட்டிலேருந்து எல்லா கல்லையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் நிறைய உப்பு கரெல்லாம் படிஞ்சிருக்கு. இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமனையும் உப்பையும் எடுத்து கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா டேங்க்கு கிறிஸ்டல் கிளியராக ஆகிடும். இந்த கார்பெட்டை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். இதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கலாம். அங்கே மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் பாதி வாட்டர் ஃபில் பண்ணி ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது என்ன ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கூழாங்கல் தான். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா உங்கள் அக்வாரியம் நீங்களும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு டேங்கை க்ளீன் பண்ணியிருந்தா இவன் சொகுசாக பெஞ்ச் மேலே தூங்கிட்டு இருக்கான்.
இப்போ நம்ம மீன் தொட்டியில் கொஞ்சம் பிளாக் கலர் அவுட்ரு பார்டர் கொடுத்துருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளாக் டேப் தான். இந்த டேப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 rupees தான். இப்போ நம்ம இன்டர்னல் ஃபில்டர் வச்சாச்சு. இந்த இன்டர்னல் ஃபில்டரோட அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரே வேலை தான் மிச்சம் இருக்குது. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மீன் தொட்டி எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக மாறிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இந்த பேக்ரவுண்ட் நாங்கள் எப்படி செட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு, அதை வச்சு நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.